ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. ஐடிக்கு 2.0 அதில் ஒரு பற்றி தகவலை மாநில மையம் என்ன சொல்லியிருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க. அப்போ தான் மற்ற வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனல் வியூ ஆகும். பாருங்கள், தன்னார்வலர்களின் கவனத்திற்கு உங்களுடைய ஐடிக்கு மொபைல் ஆப் அப்டேட் செய்வோம். ஸோ 2.0 யார் யார் இருக்கீங்களோ அவங்க ஐடிக்கு ஆப் அப்டேட் பண்ணுங்கள். பிறகு புதிதாக சேருகின்ற மாணவர்களை சேர்க்கவும். ஸோ புதுசாக இப்போ உங்கள் ஐடிக்கில் சேர்கிற மாணவர்களை சேர்க்கணும். அதில் ITK app has been updated. Volunteers can add students. They must be informed to add the students coming to the ITK centers. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஐடிக்கு லீட் யாருன்னு சொல்லிடுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், முன்னாடி இருக்க ஐடிக்கு வாலண்டியர்ஸ் அவங்க அப்டேட் பண்ணால் கூட அவங்களுக்கு மாணவர் சேர்க்க, மாணவர் அட்டெண்டன்ஸ் அந்த 2 ஆப்ஷனுமே காட்டாது. அது ரெண்டுமே பிங்க் கலரில், புதுசாக இந்த 2.0 பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பிங்க் கலரில் காட்டும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் அட்டெண்டன்ஸ் அதில் தான் போடணும். பாருங்கள், வாலண்டியர் ஷுட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் த்ரூ தி ஆப். ஃபோட்டோ அட்டெண்டன்ஸ் இஸ் மேண்டிட்டரி. ஸோ ஃபோட்டோ எடுத்து அட்டெண்டன்ஸ் போடுறது ரொம்ப மேண்டிட்டரி. ஷேர் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் வாலண்டியர்ஸ். அனைத்து தன்னார்வலர்களும் சரியான நேரத்திற்கு மையத்தை தொடங்கி தங்களுடைய வருகை பதிவினை உறுதி செய்யவும். வருகை பதிவை உறுதி செய்யாத தன்னார்வலர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய மொபைல் ஐடிக்கு ஆப் இன்ஆக்டிவ் செய்யப்படும். ஸோ லாஸ்ட் டைம் நிறைய பேர் 2 lakh வாலண்டியர்ஸ்க்கு மேலே இருந்ததுனால அவங்க சரியாக எடுக்காமல் போயிருந்தா கூட அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இந்த டைம் ரொம்ப கம்மியான வாலண்டியர்ஸ் தான் இல்லையா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா யார் அட்டெண்டன்ஸ் போடுறீங்க, இமேஜ் என்ன இருக்குது, என்றைக்கு போட்ட இமேஜ், முன்னாடி நாள் போட்டதெல்லாம் போட முடியாது. ஸோ கரெக்டாக நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுங்க ஃபோட்டோ வச்சு. ஸோ ஒரு சிலருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறதுல இஷ்யூ இருக்குது. நம்ம நிறைய வாலண்டியர்ஸ் நம்ம ஐடிக்கு டெலகிராம் குரூப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிமூவ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் பட் அன்னன்னைக்கு போடுற இமேஜை போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரையும் ப்ரெசென்ட் போடுங்க, மற்றவங்க ஆப்சென்ட் போடுங்க. ஸோ ஆனால் அட்டெண்டன்ஸ் போடாது இருக்காதீங்க இந்த பிரச்சனையால். இன்கேஸ் லீடு உங்களை ஏன் அட்டெண்டன்ஸ் போடல செய்யலைன்னு கேட்டால் கூட இந்த ப்ராப்ளத்தை சொல்லலாம். ஏன் மெம்பர்ஸ் ஆட் பண்ணலன்னு கேட்டால் கூட. பட் அட்டெண்டன்ஸ் மட்டும் போடாமல் இருக்காதிங்க. நீங்கள் ஃபோட்டோ இமேஜ் எடுத்து அன்றைக்கி அட்டெண்டன்ஸை நீங்கள் எல்லாமே ப்ரெசென்ட்டுன்னு கூட வச்சு அட்டெண்டன்ஸை மட்டும் மார்க் பண்ணி போட்டுடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் 2.1க்கு முன்னாடி எடுக்கும்பொழுதும் இது மாதிரி அட்டெண்டன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. பட் நான் இமேஜ் எடுத்து நான் அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன். அதை தான் நான் செக்கிங் வரும்போது கூட சார்கிட்ட நான் அதை தான் ஷோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் அது மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க. அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுருங்க. ஸோ எவ்வளோ வாலண்டியர்ஸ் ஆட் ஆகுதோ இல்லையோ, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகுறாங்களோ இல்லையோ, நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. 2-3 பேர் இருந்தால் கூட போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஐடி தன்னார்வலர் யாரை போடுறாங்களோ லீடாக அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ப்ராப்பராக. ஸோ இந்த அப்டேட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மாநில மையத்திலேருந்து தகவல் வந்திருக்கு. அதனால் இந்த டைமிங் என்ன டைமிங் போடணும்னு பார்த்துக்கோங்க. ஒழுங்காக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.